இந்த வீடியோல பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்ற அழகான பாடலை வர்கீஸ் அம்மா பாடியிருக்காங்க. தேவனை குமுதா சிஸ்டர் ஆராதிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பொருளாதாரத்தை கையாள்வது எப்படி அப்படின்னு வேத வசனத்தின் அடிப்படையில் நிக்சன் பாஸ்டர் தேவ செய்தி அளிச்சிருக்காங்க. மிகுந்த அருமையான அந்த வீடியோவை பார்ப்போம், பயன் பெறுவோம். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன் ஏசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா, நிரம்பி நிதம் நடத்துகிறீர், நிரம்பி நிதம் நடத்துகிறீர், நூதான சாலோமில் சேர்த்திடுவீர், நூதாலோமில் சேர்த்திடுவீர். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி ஆடுவேன் ஏசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல், என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல், உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே, உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில், சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில், சீக்கிரமாய் சேர்ந்திடுவேன், சீக்கிரமாய் சேர்ந்திடுவேன், சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன், சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அருமையாக பாடினீங்கம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பாதம் தான் நமக்கு எல்லாமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே சின்ன வர்ஷிப்புக்குள்ளே போகலாம். யாராவது ஒருத்தர் ஷார்ட்டாக வர்ஷிப் பண்ணுறீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமையா அப்பா, அன்பு இரக்கம் தயவு நிறைந்த எங்க தேவாதி தேவனே அப்பா, இந்த மாலை வேலையில ராஜா உங்க சமூகத்துக்குள்ள எங்களை அப்பா அழைத்திருக்கிறீர் ராஜா, நன்றி செலுத்துறோம் அப்பா. உங்க சமூகம் எங்களோடு கூட தகப்பனே ஒருங்கிணைந்து அப்பா தகப்பனே எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்போதும் கூட தகப்பனே எங்களை ஒவ்வொருவரையும் உங்க பிரச்சனத்தினாலும் உங்க கிருபையினாலும் இதை கட்டி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அலைகள் மீது அப்பா அசைவாடின தேவன் அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் தகப்பனே இந்த நேரத்திலும் அப்பா அசைவாடி கொண்டிருப்பதற்காக உங்க பிரச்சனத்தினால எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா தகப்பனே அளவில்லாமல் ஊற்றி நிரப்பி கொண்டிருப்பதற்காகவும் நாங்கள் நன்றியோடு மெச்சுக்கிறோம் ராஜா. அப்பா ஆராதனையில் ஆரம்பித்தது நேரத்துல இருந்து அப்பா தகப்பனே முடியும் தருவாய் வரைக்கும் அப்பா உங்க பிரச்சனை எங்களோடு கூட தகப்பனே எப்போதும்
ஒவ்வொருவரும் அப்பா ஒருங்கிணைந்து இருப்பதற்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உங்க மகிமை உங்க வல்லமை எங்கள் மத்தியில ஒவ்வொரு நாளும் தகப்பனே அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிற தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா பொருளானவைகளையும் செவ்வையாக மாற்றுகிற தேவன் எங்களுடைய அப்பா. காரியங்கள் எல்லாம் அப்பா நீர் செவ்வையாய் மாற்றி அப்பா எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கூட தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா தாழ்த்தி வெறுமையாக்கி உங்க கருத்துல கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் தகப்பனே உங்க பிரச்சனத்தினால அப்பா நிரப்புங்க ராஜா. உங்க அக்கினியின் மதில்கள் அப்பா எங்களை தகப்பனே அப்பா ஒரு விசையாய் தகப்பனே அப்பா எழும்பி பிரகாசிக்க அப்பா செய்யட்டும் ராஜா. அப்படியாய் தகப்பனே நாங்க எழும்பி ஒவ்வொருவரும் பிரகாசிக்கத்தக்கதாய் தகப்பனே எங்களை அப்பா நீர் நிரப்புவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உங்க அனல் கொண்டு அப்பா தகப்பனே எங்களை அப்பா அப்பா நாங்களும் அனல் கொண்டவர்களாய் தகப்பனே மாறணும் ராஜா. அப்படிப்பட்டவர்களாய் தகப்பனே எங்களை நடத்துவதற்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாய் தகப்பனே உங்க பிரச்சனத்தினால நிரப்பி கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஆராதனையில ராஜா நீர் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் தகப்பனே நீர் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா வார்த்தை கொடுக்குற மகனை உங்க கருத்துல கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா நீங்க அவரை ஆசீர்வதிங்க, அவரை பலப்படுத்துங்க அப்பா தகப்பனே. அவருக்கு அப்பா நல்ல அப்பா நாங்களும் அதை கேட்டு தகப்பனே ஒவ்வொருவரும் அப்பா ராஜா நாங்கள் அதை பின்பற்ற அப்பா எங்களுக்கு பலன் கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க, எங்க செவிக்கு அப்பா நல்ல திறனை கொடுங்க ராஜா. நாங்க கேட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு தகப்பனே அதன்படி நாங்க நடக்கிறவர்களாக மாற எங்களை அப்பா ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் கொடுங்க தகப்பனே. அப்படியா அப்பா ராஜா எங்களை நடத்துவதற்காக நன்றி. இந்த வேலையில தகப்பனே எங்களை நிரப்பியதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இது எல்லாவற்றையும் உங்க கருத்துல கொடுக்கிறோம். பார்த்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூக்கா. நல்ல ஒரு தேவ ஆராதனைக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற நிக்சன் பாஸ்டர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இடத்துல ஷேர் பண்ணுவாங்க. பாஸ்டர் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் பாஸ்டர். நல்ல ஒரு ஆராதனை வேலை, நல்ல ஒரு ஐக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ஸ் சார்ட்டில் அல்லது வாய்ஸ் காலில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். உங்களை இந்த பைபிள் தியானத்திற்கு வரவேற்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் இது. நான் மாத்திரம் பேசிட்டு நீங்கள் கேட்கிறவா அல்ல, நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கு அப்படின்னால ஒவ்வொருவரும் நாம் இதை எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ளும்படியாய் நாம் வந்திருக்கிறோம் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆல்ரெடி காலை, மதியானம், இரவு தானியேலுடைய ஜப வாழ்க்கையின் அனுபவத்தை போல இந்த கெத்செமனே ஃபெலோஷிப் வந்து போயிட்டு இருக்கு. காலையில ப்ரேயர், அப்புறம் மதியானம், அப்புறம் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் ஆஃப்டர், அப்புறம் ஈவினிங் டெய்லி நான் அதை பார்க்குறேன். எனக்கு அந்த ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. பட் என்னால் கனெக்ட் ஆக முடியாத சூழல்ன்றதுனால நான் கனெக்ட் ஆக முடியல. ஈவினிங் கூட சாமியில் என்கிட்ட பேசிட்டு இருந்தேன். காலை, மதியம், இரவு 3 வேளையும் போயிட்டு இருக்கு தானியேல் மாதிரி. இனி அப்படியே 24/7 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை, ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு அதுல இடம் கிடைக்குமான்னு கேட்டேன் அவர்கிட்ட நகைச்சுவைக்காக. ஏன்னா கலந்து கொள்ள முடியாத ஒரு பார்த்துக்கிட்டே இருக்குமே, அதுல அட்டன் பண்ணவும் முடியல, இதையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பக்கம், இதையும் மிஸ் பண்றோமே. ஜெபத்தை குறிச்சு என்னெல்லாம் பேசுவாங்க, 7 சபையை குறிச்சு என்னெல்லாம் பேசுவாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் மறைமுகமா இருந்து கத்துக்கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் எப்போ சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன்னு எனக்கு இன்னைக்கு கூட மதியானம் அப்படிதான் யோசித்தேன். ஆனால் சரி, ஒரு வேலைனால அதையும் தவிர்க்க முடியல, இதையும் தவிர்க்க முடியல. ஆனா அந்த நல்லவர் என்னுடைய வாஞ்சையை அவர் அறிந்திருக்கிறார். உங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு முறையும் அந்த சின்ன சின்ன காரியங்களிலே பங்கு கொள்வதற்கு ஆண்டவர் நிச்சயமா எனக்கும் வாய்ப்பளிப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நாங்க அனுதின வேத தியானமும் வேத வாசிக்கிற பழக்கத்தை விட எக்ஸ்ட்ரா குமுதாக்கா வந்து ஒரு அதிகாரத்தை வாசிக்க வைக்கிறாங்க. அது ஒரு முறை 2 முறை இல்ல, அந்த பதில கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம வாசிச்சிருக்கோம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, பதில தேர்றதுக்காகவே 3 தடவை இவங்க வாசிக்க வச்சிட்டாங்களே நம்மள. சோ அந்த பங்கு, அதுக்குரிய பிரதிபலன் நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இப்படி எத்தனை பேரை படிக்க வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆன்சர் பண்ற எல்லாருமே நிச்சயமா ஒரு முறை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, ஒரு 15 பேர் கிட்ட இப்ப ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க ஏரியா இதுல வந்து ஒரு 10 பேர் சொல்றாங்க. ஒரு 25 பேரை வாசிக்க வைக்கிறீங்க. உண்மையா உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா அதுக்குரிய பிரதிபலனை தருவாரு. ரெகுலரா வாசிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பதிலை தேட வேண்டும் அப்படின்றதுக்காகவே அந்த வேதத்தை வாசிக்கக்கூடிய
ஒரு வாஞ்சிய விருப்பத்தை ஆண்டவர் உங்கள் மூலமா ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்காக இந்த கெட்செமனே எல்லாருக்கும் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்க முயற்சிக்கு நான் பாராட்டுகிறேன். அவங்க 2 பேர் நீங்க அடிக்கடி அந்த போஸ்ட் பண்றதுனால நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். அதனால ஆண்டவர் நல்லவர். இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஒரு ஃபேமிலியா நான் ஃபீல் பண்றேன். பர்சனலா ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த நல்லவர். கடந்த வாரத்துல ஒரு இந்த இந்த நான் எடுக்கிற இந்த டாபிக் மூலமா நிறைய பெனிஃபிட் ஆனவங்க சாட்சி சொல்லி கேட்டிருந்தேன். ஒருவேளை உங்க டெஸ்டிமனியே நீங்க ஆடியோவா அல்லது வீடியோவா கொடுக்க முடியல அப்படின்னா ஸ்கிரிப்டா எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதை மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஏற்கனவே இந்த பாடங்களை குறித்து நீங்கள் எவ்வாறு கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்றத ஒரு 4 பேர் நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. அதை என்னோட ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருந்தோம். அப்போ அதை கேட்டு அந்த டெஸ்டிமனி டைப் பண்ண அக்கா சொன்னாங்க. அவங்களும் சென்னையை சேர்ந்தவங்க தான். அண்ணா நகர் பக்கம். ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான நல்ல ஒரு ஆவிக்குரிய டீம் உனக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீ எந்த அளவுக்கு ஊழியம் செய்ய முடியுமோ நல்லா அவங்க அவங்களுடைய அந்த டெஸ்டிமனியோட அந்த ஸ்பீச் எல்லாமே பார்த்தா அவங்க கற்றுக்கொள்கிற ஆர்வத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீ எந்த அளவுக்கு உன்னுடைய முழு ஈடுபாடோட நீ ஊழியம் செய்ய முடியுமோ செய்ய சொல்லி எனக்கு அப்ரிசியேட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. உங்களை யாருமே பார்த்ததில்லை, ஆனால் நீங்கள் சொல்லுகிற அந்த டெஸ்டிமனி, அந்த வேர்டு, அதை வச்சு நம்முடைய கெட்செமனே ஃபெலோஷிப்பை வந்து ஒரு நல்ல ஒரு டீம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமையா நம்ம குரூப்ல இல்லாத ஒருத்தர் நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து அவங்களும் நம்மளை உற்சாகப்படுத்தினாங்க, வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்க. அவங்க என்னோட ஆஃபீஸ் மேட்டா இருந்தாலும் உங்க டீமுக்கு நான் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க. நல்ல ஒரு டீம், நல்ல ஸ்பிரிச்சுவலா நீங்க க்ரோத் ஆகலாம்னு சொல்லி அந்த ஒரு இன்ஃபார்ம் பண்றேன். அதனால அந்த ஒரு வாழ்த்து செய்தியும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்முடைய நடைமுறைகளை, நம்முடைய செயல்பாடுகளை குறித்து அநேகர் இன்னார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்காக நான் சொல்றேன். இந்த ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய காரியங்களிலும் சரி, குடும்ப காரியங்கள் சரி, ஒருத்தர் விசாரிக்கிறதுல, அன்பு செலுத்துறதுல எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுவரை நாம் கற்றுக்கொண்ட எல்லா பாடங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்தோடு பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகள் பொருளாதாரத்தை எப்படி கையாள வேண்டும், பிள்ளைகள் எப்படி பணத்தை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு இருக்க வேண்டும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அவருடைய எதிர்காலங்களிலே எப்படி இருக்க வேண்டும், இன்றைக்கு இருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள் எப்படிப்பட்ட காரியங்களிலே சிக்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அவங்கள ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்றது ஒண்ணு என்னன்னா இந்த மொபைல், அவங்க பார்க்குற காரியங்கள் அல்லது அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய சில காரியங்கள். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 40 விதமான தொந்தரவை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். 40 விதமான டிஸ்டர்பன்ஸ் அல்லது போராட்டத்தை பல வழிகளிலே, சிந்தனைகளிலே, செயல்களிலே, கண்களினாலே, உணர்ச்சிகளினாலே, இப்படி 40 விதமான தாக்குதல்கள் ஒவ்வொரு சின்ன பிள்ளைக்கும், டீனேஜ் வாலிபர்களுக்கும் ஒவ்வொரு நாள் நடக்கலாம். விசேஷமாய் இதுல அதிகம் பாதிக்கப்படுகிறது ஊழியம் செய்கிற, போதகராய் இருக்கிற அல்லது தேவனுக்காக பயன்படுகிற பிள்ளைகளை பிசாசானவன் இப்படிப்பட்ட காரியங்களை குறிவைத்து தாக்குறான். அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா தேவனுக்காக அவர்கள் எலும்பு விடாதபடி, பிரகாசிக்க விடாதபடி, தேவனுக்காக வைராக்கியமாய் ஓட விடாதபடி பிள்ளைகளை அவன் கை வைக்கிற பொழுது நாம் மொத்தமாக சோர்ந்து விடுவோம் என்கிற அந்த ஒரு காரியத்தினால பிசாஸ் பல விதங்களை அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றான். நிறைய நேம் டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து அதற்காக ஜெபிப்பீர்கள் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் சரி, பேர பிள்ளைகளையும் சரி, நாம் சரியாக வளர்த்து நாம் சங்கீதத்தில் வாசித்த அந்த வசனத்தின்படி தலைமுறைக்கும் அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்பட வேண்டும். அப்படின்னா நம்ம இப்போ இருந்தே அதை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்த்த வேண்டும். ஆலய காரியங்களிலும், ஊழிய காரியங்களிலும், தேவனுக்கு கொடுக்கிற காரியங்களிலும், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்களில, வேத வாசிக்கிறதுல, ஜெபிக்கிற காரியங்களில நாம் ஒரு முன்மாதிரியா இருக்கிற பொழுது, அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னேன். ஒரிஜினல்ல பிள்ளை இருந்தாதான் ஜெராக்ஸ்ல பிள்ளை இருக்கும். ஒரிஜினல் கிளியரா இருந்துச்சுன்னா ஜெராக்ஸ்ல ஒரு பிழை என்ன செய்யாது, வராது. கடந்த வாரம் உங்களுக்கு ஞாபகத்துக்காக அந்த ஒரு கருத்தை நான் சொன்னேன். ஒரிஜினலா இருக்கிற நம்மிடத்துல எந்த ஒரு பிழை இல்லாதபடி நம்முடைய ஓட்டத்தை நாம்
சரியாய் முடிக்கிற பொழுது நம்முடைய சந்ததியானது அந்த ரிலேவை கண்டினியூ பண்றதுக்கு, பிழை இல்லாமல் ஓடுவதற்கு, தேவனுக்காக பயன்படுவதற்கு அது நிச்சயமாய் பிரயோஜனமாய் இருக்கும். அப்புறம் பிள்ளைகளுக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் மூலமாய் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஏசியால இருக்கிற வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். உண்மையில் இருக்கிற அவருடைய ஆவி, அவர் அருளின வார்த்தை நம்முடைய சந்ததியினுடைய சந்ததி விட்டு நீங்க மாட்டாது, அது நீங்காது அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் நம்ம பார்த்தோம். அது ஒவ்வொரு நாளும் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பேர பிள்ளைகளுக்காக நிச்சயமாய் அவருடைய சார்பில் நாம் அறிக்கை செய்கிற பொழுது அதனுடைய பிரதிபலனை, அதனுடைய அந்த வசனத்தினுடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். வசனம் சொல்கிறது, நான் என்ன காரியமா அனுப்புறேனோ அந்த காரியம் வாய்க்காமல் வெறுமையாய் திரும்பாது. அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சூழ்நிலைகளுக்கு சொல்லப்படுகிற வசனமானது அதை செய்து முடிக்கும் என்கிற முழு நிச்சயத்தோடு நம்பி நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். நிச்சயமாய் அந்த காரியங்களில் ஆண்டவர் நன்மை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் பார்க்க போகிற ஒரு சின்ன டாபிக் என்ன அப்படின்னா, நெருக்கடி மற்றும் தொலைநோக்கு பார்வையோட நெருக்கடி. இன்றைக்கு நெருக்கடி என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவிக்கிற அல்லது நாம் சந்திக்கிற ஒன்று. இப்படிப்பட்ட சூழல்ல நாம் எப்படி இதை நாம் கையாள போகிறோம், இதை எப்படி மேற்கொள்ள போகிறோம், இது எப்படி நாம் கடந்து சென்று நாம் நம்முடைய லக்கை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை, திட்டங்களை எப்படி நாம் அடைய முடியும், கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட்குள்ள நான் போக விரும்புகிறேன். தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கோலியாத்துக்கு முன்பதாக எத்தனை நாட்கள் பயந்து ஓடினார்கள்? யாராவது கரெக்டா சொல்றீங்களான்னு பார்ப்போமா? எத்தனை நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை பார்த்து பயந்து ஓடினார்கள்? 40 நாள். வெரி குட். கரெக்டா 40 நாளா? நம்பர்ஸ் கரெக்டா? வேற யாராச்சும்? 39 நாளா பாஸ்டர்? 40வது நாள் ஜெயிச்சிட்டாரா தெரியல. சொல்லுங்க பாஸ்டர். நானே சொல்லிடுறேன். நானே கேள்வி கேட்டு நானே உங்களுக்கு பதில் சொல்லி உங்களை நான் காப்பாத்தி விட்டுறேன். 40 நாள் சரியானது. உங்களுடைய கவனம் அந்த 40 நாளா 39 நாளான்றதுல அந்த ஒரு குழப்பத்தில் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கரெக்டா 40 நாள் பயந்து வர்றாங்க. இதுல என்ன ஒரு பெரிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் அதுல இருக்கு. கோலியாத்தை அவன் கூப்பிடுறது எப்படின்னா, சேனையாய் ஒரு படையாய் வந்து நீங்கள் என்னை மேற்கொள்ள கூடுமானால் நீங்க ஜெயிச்சிருவீங்க. அந்த ஒரு கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கு. இப்ப அவன் கூப்பிடுறதுன்னா ஒத்தைக்கு ஒத்தை வைப்பான், தனியா வா. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, பிரச்சனை ஒத்தைக்கு ஒத்தை தான் நம்மளை கூப்பிடுது, தனியா போராட வைக்கிறது. தனி ஆளாக ஒரு நெருக்கடிக்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறோம். இந்த சூழலை நாம் எப்படி ஓவர் கம் பண்ணணும்ன்றதுனால இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப எல்லாரும் பயந்து வர்றாங்க. தாவீது வந்து நிக்கிறாரு. தாவீது வந்து நின்ற உடனே எல்லா விஷயமும் அவனுக்கு அறிவிக்கப்படும். நல்லா கவனிங்க. தேவ பிரசன்னத்துல இருக்கிறவங்க, தேவனை ஆராதிக்கிற, தேவனை துதிக்கிற, தேவனை முற்றிலுமாய் சார்ந்து கொள்கிற, தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், பெரியவர் என்பதை அறிந்து கொண்டவர்கள் ஒரு பிரச்சனையை எவ்வளவு சிம்பிளா ஹேண்டில் பண்றான்றத இந்த ஒரு அதிகாரத்தின் மூலமா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப சிம்பிளா, இவங்கெல்லாம் பயந்து அப்படியே என்ன பண்ண போறோன்றதே அவங்களுக்கு புரியல. ராஜாவுக்கும் புரியல, படை வீரர்களுக்கும் புரியல, என்ன பண்ண போறேன்னு தெரியல. இப்ப இவன் தற்செயலாக அண்ணன்மார்களை விசாரிக்கிறதுக்கு அல்லது சாப்பாடு கொடுக்க வந்தான். இப்ப அவன் ஜனங்களை நிந்திக்கிற அந்த நிந்தையை அவனால் சகித்து கொள்ள முடியும். அப்ப சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிற, தூசிக்கிற, இவ்வளவு ஏளனமா பேசுற, நீ யாரா நீ சொல்லி கேட்கலாம். அப்போ கோலியாத்துக்கு ஒரு பதில் சொல்றான், நீ நிந்திக்கிற, நீ ஏளனமாய் பேசுற பத்தியா, அந்த இஸ்ரவேலி இராணுவங்களினுடைய தேவனுடைய நாமத்தினால நான் உன்னை மீட் பண்ணேன். தாவீதான் வந்து மீட் பண்ணல, என்னுடைய மிலிட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் மீட் பண்ணல, என்கிட்ட எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல உன்னை நான் மீட் பண்ணல. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு விஷயம் கரடி வந்துச்சு, ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு,
எனக்குள் இருக்கிற அந்த உன்னதமான தேவன், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன், அந்த 2 மிருகத்திற்கும் என்னை தப்புவித்தவர் இன்றைக்கு உன்னையும் என் கையை உன்னையும் உன்னுடைய கைகளிலிருந்து என்னை தப்புவிப்பான். அப்ப கோலியாத்துக்கு ஒரு நியூஸ் சொல்றான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால, இராணுவங்களின் தேவன், அததான் அங்க முக்கியப்படுத்துறான். நான் ஒரு ஆளா வரல, எனக்குள்ள இருக்கிறவர் எவ்வளவு பெரிய மகத்துவமானவர் என்பதை அவன் அறிமுகப்படுத்துறான். இப்ப என்ன தாவீது கன்வெர்ட் பண்றாருன்னா, தன்னுடைய பிரச்சனையை, தன்னுடைய நெருக்கடியை, தன்னுடைய ஜனத்தினுடைய நெருக்கடியை, இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையை தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் வைக்கிறார் என்பதை அறிந்திருந்த தாவீது அழகா அதை கன்வெர்ட் பண்றான். எப்படி கன்வெர்ட் பண்றான்? கோலியாத்தையும் ஆண்டவரையும் கனெக்ட் பண்றான். ஐயா, இது ஏன் பிரச்சனை கிடையாது, உங்க பிரச்சனை. என்னோட பிரச்சனை என்னது? நல்லா துணிக்கிறது, நல்லா பாட்டு பாடுறது, நல்லா ஆராதனை பண்றது, நல்லா ஜெபம் பண்றது, இதுதான் என்னோட வேலை. நீங்க வேதாகமத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தனிப்பட்ட நெருக்கடியான நேரத்துல, கடினமான சூழ்நிலையில, வியாதி நேரத்துல, பொருளாதார நெருக்கடியில, என்ன விதமான நெருக்கடியில அவர்கள் சந்திக்கிறார்களோ அவர்கள் செய்கிற ஒன்றே ஒன்று, அவர் தேவனை நன்றாக துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள். வசனம் சொல்றது, இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது என்னுடைய யுத்தம். நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். தெளிவா புரிஞ்சுக்கிறனும், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிரச்சனைகளை தன்னுடைய பிரச்சனையாக அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது தேவனுடைய வேலையை தேவன் பார்க்கணும், நம்முடைய வேலையை நாம் பார்ப்போம். அப்ப இவன் என்ன பண்றான்? நல்ல பிரைஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறார், பிரசன்ஸ்ல வந்து நிக்கிறார். தேவ பிரசன்னத்துல நிரம்பி போய் நின்றோம்னா உங்களுடைய எல்லா நெருக்கடியான அந்த அட்மாஸ்பியர் அப்படியே மாறும். நீங்க நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க, என்னோட ஆவிக்குரிய காரியங்களில தேவனுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருக்கீங்க. நான் சொல்றேன், தேவ பிரசன்னத்துல நிரம்பி போய் நீங்க நின்னீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகும். டோட்டலா அங்க ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். இவ போய் நின்ற உடனே அவன் பிரச்சனையை அங்க அப்படியே கன்வெர்ட் பண்றான். இந்த சூழல் அப்படியே மாறுது. ஒரே கல்லால ஒரே அடியில சாச்சிட்டான். ரொம்ப சிம்பிள். ரொம்பலாம் அவன் எஃபோர்ட் போட்டு பில்டப் பண்ணிக்கவே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள் இருக்கிற தேவனும் அதை விட பெரியவராக தான் இருக்கிற. உங்க பிரச்சனைகளை, உங்களுடைய நெருக்கடிகளை, உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய சூழ்நிலைகளை ரொம்ப சிம்பிளா மாத்தி போறதுக்கு அவர் இன்னைக்கு உண்மையுள்ளவராய். அவர் தாவீதுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்ய இன்னைக்கும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறதுலாம் அதுதான். என்னோட பாட்டு என்ன? இந்த நெருக்கடியில, இந்த பிரச்சனைகளில, இந்த கடினமான சூழ்நிலையில என்னுடைய பாட்டு என்ன? தேவனுடைய பங்கு என்ன? என்னுடைய பங்கு என்ன? ஆபிரகாமா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், நீங்க வேதத்துல யாரா வேணா எடுத்துக்கோங்க. அந்த பிரச்சனையை ரொம்ப சிம்பிளா, தானியேலை தூக்கி உள்ள போட்டதும் அந்த ராஜாவே பதறான். ஏன்னா அவன் தானியேலுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிற ஒரு ஆள். வந்து உடனே கேட்கிறான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? இருந்தார். ஏன்னா அவனுக்கு தெரியும். ஆனா தானியேல் ரொம்ப கேஷுவலா சிம்பிளா இருக்கார் உள்ள. ஏன்னா அவருக்கு தெரியும், அவன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார். இந்நேரமும் பரலோக அந்த தொடர்பில் உள்ளவர், தேவ சமூக பழக்கத்தில் உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் தன்னுடைய பிரச்சனையாக அவர் பார்ப்பதே கிடையாது. அது தேவனுடைய வேலை. அது தேவனை சார்ந்தது. அதுல தேவனுடைய செயல்பாடுகளை, தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை பார்க்க அவர் விரும்புவார்கள். தொலைநோக்கு நெருக்கடியில இருக்கிற நாம் நம்முடைய வேலையை, நான் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலையில நல்லா கர்த்தரை ஆராதிங்க. அது நம்மளால முடியாத ஒன்றுதான். ஆனால் நாம் செய்கிற பொழுது அந்த சூழல்ல தேவன் எப்படி எனக்காக செயல்படுகிறார் என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். நான் அனுபவித்து சொல்லுறேன். என்னுடைய பர்சனல் லைஃப்ல, மினிஸ்ட்ரியில, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல நான் பர்சனலா அனுபவிச்சு நான் அனுபவிக்காத எதையும் நான் துணிகரமாய் போதிப்பதுக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் நான் அனுமதிச்சதே கிடையாது. தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி செயல்படுவார் என்பதை இப்படிப்பட்ட வழிகளின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளலாம்.
பவுல் எப்படி இதை ஓவர் கம் பண்றாரு? யாராச்சும் வாசிக்கிறீங்களா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11லிருந்து 13. கையில பைபிள் வச்சுட்டீங்கன்னா நீங்க யாராச்சும் ஒருத்தர் வாசிக்கலாம், மத்தவங்க நம்ம கவனிச்சு கேட்கலாம். எத்தனை இருந்தீங்க? 4. 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் முடிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கடைசி வார்த்தை தான் நம்ம நிறைய முறை யூஸ் பண்ணியிருக்கோம். கடைசி வார்த்தை என்னது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை சொல்லாத ஆட்களே கிடையாது. எல்லா சூழ்நிலைக்கும் எந்த நேரத்திலும் அடிக்கடி சொல்லுவோம். ஆனா பவுல் சொல்லுகிற கான்செப்ட் என்னன்னா, பவுல் சொல்லுகிற சூழல் எப்படின்னா, 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். எப்படினாலும் எனக்கு இருக்க தெரியும், மனரம்யமா இருக்க தெரியும். எந்த நிலையிலும் மனரம்யமா இருக்க நான் கற்று தாழ்ந்திருக்கு எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். எனக்கு எந்த சூழல்னாலும் அதை கடந்து செல்வதற்கு எனக்கு தெரியும். காரணம், அது என்னுடைய பிரச்சனை அல்ல, அது என்னுடைய நெருக்கடி அல்ல, அது என்னுடைய தேவை சார்ந்தது அல்ல, அது என்னுடைய காரியமே இல்லை. அவன் சொல்ற கடைசியா பவுல் எழுதுகிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. பவுல் மாதிரி படிப்புலையும் சரி, அறிவிலையும் சரி யாராலையும் முடியாது. ரொம்ப பிரில்லியண்டான ஆள். அவர் எழுதுகிற ஒவ்வொரு லெட்டர்லயும் நீங்க பாருங்க, அவ்வளவு தேவனுடைய ரகசியங்களை அவர் எழுதுறார். அவருடைய ஆரம்பம் நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியாத ஒரு ஆரம்பம். ஆனா தேவனோடு அவர் சந்திக்கப்பட்ட நாட்களில் இருந்து தேவ பிரசன்ன பழக்கமுடையவராய் மாறுகிற பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு மைய பகுதியில் இருக்கிறார், அவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை தன்னுடைய நிருபங்களிலே சபைக்கு அவர் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கிறிஸ்தவம் என்பது குணநல மாற்றங்கள் அப்படின்னு ஒரு சபைக்கு எழுதுறார். கிறிஸ்தவம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமான சூழல்ல இருந்து எழுதுறாரு, ஒவ்வொரு விதமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவ்வளவு பிள்ளையாந்த நான் அவர் ஓட்டத்தை முடிக்கிறப்ப சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன். எனக்கு எப்படினாலும் இருக்க தெரியும். காரணம், எனக்கு இருக்கிற ஆண்டவர், என்னை நடத்துகிறவர், என்னை இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்த எனக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். செய்தவர் செய்வார், செய்தவர் செய்வார். இதுவரைக்கும் செஞ்சவர் இனிமேலும் உங்களுக்கு செய்வார். இதுவரை உங்களுக்கு என்னெல்லாம் அவர் செய்ய நினைச்சு செஞ்சாரோ இனிமேலும் செய்வார். அதெல்லாம் சிம்பிளா 2 வார்த்தையில சொல்றேன், செய்தவர் செய்வார். மறந்துடாது. நீங்க சந்திக்கிற எல்லா நெருக்கடியானதும் இது உங்களை சார்ந்ததல்ல, உங்களை நீங்களே மன அழுத்தத்தை ஆக்கி கொள்வதற்கு அல்ல. அது தேவனுடைய வேலை. என்னுடைய வேலை என்ன? நல்ல பிரைஸ் பண்ணு, நல்லா வர்ஷிப் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல பைபிள் சத்தமா வாசி. சண்டை வரப்ப யோசபாத் ராஜா பாடகரை முன்னிறுத்துறாரு. பாட்டு பாடுறவனை எங்கேயாவது சண்டைக்கு முன்னாடி பாட்டுவாங்களா? வாயா வர்ஷிப் பண்றவனா, வாயா சண்டைக்கு வாயா, சண்டை போய் நம்ம யுத்தம் பண்ண போறோம். பாட்டு பாடுறவனா, நல்ல பாட்டு பாடுறவங்களா கூப்பிடுங்க. இப்ப கெட்செமனே குரூப்ல இருந்து வர்ஷிப் பண்றவங்களாம் கூப்பிடுங்க அப்படின்னு சண்டைக்கு போறப்ப எத்தனை கூப்பிட்டாங்கன்னா நம்ம எத்தனை பேர் போய் நிற்போம்? இதுக்குள்ள எல்லாரும் வரிசையா நின்று ஆளுக்கு ஒரு பாட்டை பாட ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவன் இருந்தாலே போதும்டா, துதிக்கிறவனும் ஜெபிக்கிறவனும் இருந்தா போதும். அவர்களை அசைக்கிற சக்தி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு உண்பதாக எதுவுமே ஒண்ணு கிடையாது. அவர்கள் முற்றிலுமாய் தேவனை சார்ந்திருக்கிறவர்கள், தேவனுடைய பிரசனத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் என்பதை பிசாசுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவ்வளவு சீக்கிரம் கை வைக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான். தன்னுடைய பிரச்சனையை, கோலியாத் என்கிற பிரச்சனையை தேவனோடு அவன் சம்பந்தப்படுத்தி விட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிரச்சனைய நீங்க தேவனோட சம்பந்தப்படுத்தி விட்டு, உங்க தேவைய தேவனோட சம்பந்தப்படுத்தி விட்டு. ஆபிரகாம் அப்படிதான் சிம்பிளா சொல்றாரு, ஐயா கூட்டிட்டு போறிய, விறகு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆட்டுக்குட்டியை காணும், கத்தர் பாத்துக்க, நீ ஏன் கவலைப்படுற, வாடா என் கூட. எவ்வளவு அது ஈஸியா நம்ம அதை வாசிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனா அவன் சொல்லக்கூடிய நிலையில இருந்து யோசித்து பாருங்க எப்படி சொல்லியிருக்கோம்.
அது யாரால் சொல்ல முடியும்னா, தேவனோடு சிநேகிதனை போல, நண்பனை போல உறவு வைத்துக் கொண்டவன் மாத்திரம்தான் பாடா பார்த்துக்கலாம், கர்த்தர் பார்த்துப்பார். சிம்பிளா சொல்றான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எப்படி சொன்னா ஈசாக்குக்கு புரியும் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. அதை பெருசாவும் அவன் பில்டப் பண்ணிக்கவும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கான்வர்சேஷன். வேலைக்காரனை கூட்டுக்குள்ள இங்கேயே இருப்பான்ட்டார், ஒய்ஃபையும் கூட்டுக்குள்ள இங்கேயே இருப்பான்ட்டார். சில நேரத்துல சிலரை விட்டுட்டு போறது நல்லது போல. எல்லா இடத்துக்கும் எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது, கூட்டிட்டு போவாங்க. ஏசு கிறிஸ்து செய்யற அற்புதங்களையும் பாருங்க. ஏசப்பா ஒரு சில இடங்கள்ல சிலர் தான் கூட்டிட்டு போவார், ஒரு சில இடங்கள்ல சிலரை விட்டுட்டு போயிடுவார். முக்கியமான இடத்துக்கு 3 பேரை மட்டும் கூட்டு போறாரு. ஆனா 12 பேரும் எங்கனாலும் கூட்டு போயிருக்கோம் இல்ல. கூட்டிட்டு போறப்போ ஆபிரகாம் ஈசாவுடைய கான்வர்சேஷன் மட்டும் சூப்பரா இருக்கு. எல்லாம் இருக்கு, ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொடுப்பான். இவன் தன்னுடைய பையனை கூட்டிட்டு போகும்போதே இந்த நெருக்கடியான சூழலை எப்படி கையாளுதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவன் சொல்லிக் கொடுக்குறாரு. கர்த்தர் பார்த்து சொல்லுவாங்க. நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும், ஏசப்பா பார்த்துக்காருப்பான். ஏசப்பா எப்படி பார்த்துக்குவாருன்னு அவன் கேட்பான். கர்த்தர் பார்த்துக்காருன்னா கர்த்தர் பார்த்துக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு எக்ஸ்பிளைனே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க நெருக்கடியான சூழல்ல, உங்க பிரச்சனைகள்ல, உங்க பலவீனத்துல, வியாதியின் மத்தியில, பொருளாதார நெருக்கடியில என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுங்க, சத்தமா, ஏகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து. அது என்னோட வேலையே கிடையாது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதான் பவுல் ரொம்ப சொல்றாரு, சிம்பிளா சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு, பலன் இருக்கிறது. என்னுடைய குடும்ப காரியங்களில எல்லாத்தையும். இந்த சூழல்ல ஆண்டுடைய அன்பை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சில வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? இந்த நெருக்கடியான சூழல்ல தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது அதான் வாசிக்க போறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொரு முறை. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேங்க்யூ. அன்பு இல்லாதவன் யாரும் அறிய முடியாது? தேவனை. ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பா இருக்கிறார். இப்ப இதுல என்ன, அவர் அன்பா இருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? இல்ல. நம்முடைய நெருக்கடியான சூழல்ல நம்மளை நேசிக்கிறதுனாலதான் எல்லா சூழல்லையும் யார் நம்ம கூட நிக்கிறாங்களே நிக்கலையோ அவர் எப்பவுமே நம்ம கூட நிற்பார். நீங்க வேதத்துல ஏராளமான உதாரணங்கள் உண்டு. ஏன் திருப்பி பேக் டு பைபிள் நான் போறேன் அப்படின்னா, அத மாதிரியான ஒரு உதாரணம் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. நான் சொல்லுவேன், இந்த பூமியில நீங்க நம்புகிற, நீங்க நேசிக்கிற, நீங்க சார்ந்து இருக்கிற, உங்களை நேசிக்கிற, உங்களுக்காக எதனால் செய்கிற எந்த உறவா இருந்தாலும் எல்லாருக்குமே லிமிட் இருக்கு. ஏசப்பாக்கு மட்டும்தான் எந்த விஷயத்துமே லிமிட் இல்லை. ஏன்னா அவர் நேசிக்கிறார். மரண பரியந்தம், சிலுவை மரண பரியந்தமும் என்னோட முகத்தை பார்த்ததுனால மட்டும்தான் அத்தனை பாடுகளையும், நிந்தனைகளையும், அவமானங்களையும் எல்லாவற்றையும் அவர் எனக்காக அனுபவித்தார். யார்கிட்டயாவது மாத்தி விடணும், அந்த காடியை கூட பிடிக்க கூட எதுவுமே இல்லை. ஒன்னையும் அணுவா அனுபவித்ததுக்கான காரணம் என்னை அவர் நேசித்தார். சிலுவையை சுமந்து கொண்டு போகிற பொழுது இதுல இருக்கிற எல்லாருடைய முகமும் அதுல தெரிஞ்சிருக்கும். எல்லாருடைய முகத்தையும் பார்ப்பேன். சொல்லியிருக்கேன்னு தெரியல, சொல்லியிருந்தா அகைன் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒருவேளை புதுசா இருக்கும், பிரோஜனமா இருக்கும். ஏசப்பாட்ட கேட்டிருக்கேன், ஏசப்பா நான் மட்டும் இந்த பூமியில இருந்தா எனக்காக நீங்க மறைச்சிருப்பீங்களா? முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டின்னு சொல்றீங்களே, இப்ப யாருமே இல்லை, ஆடாம் ஏவாள் யாருமே இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன், என்ன பண்ணிருப்பீங்க ஏசப்பா? அவர் சொல்றாரு, உனக்காக மட்டும் இல்ல, உனக்காகத்தான் நான் மரித்தேன், உனக்காகத்தான் நான் வந்தேன்றதுல பல முறை என்னோட வாழ்க்கையில வார்த்தையின் மூலமா பேசியிருக்கேன். முழு உலகத்தை நான் நேசித்தது உண்மைதான், முழு உலகத்துக்காக பாட அனுபவித்தது உண்மைதான், முழு உலகத்தையும் நான் இதுவரை நடத்துறது உண்மைதான். அதுல உனக்காக மட்டும்னாலும் நான் செய்வேன். ஏன் அப்படி நான் கேட்டேன்னா, ஒவ்வொருத்தரையும் அவர் அப்படி பர்சனலா நேசிக்கிறார். நாம் பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டபடியால் அப்படின்னு போடல, நான் பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டபடியால் யாரை ஸ்தோத்திரம் பண்றேன்? அவரை ஸ்தோத்திரம் பண்றேன், அவரை துதிக்கிறேன். சங்கீதம் 119வது சங்கீதம் 139வது சங்கீதம் 17வது வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? சங்கீதங்களின் புத்தகம்
139வது சங்கீதம் 17வது வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். தேவனுடைய ஆலோசனை எத்தனை அருமையானது, ரொம்ப அருமையானது. இன்னொரு வசனம் இருக்கு, யோவான் 15வது அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும். அதுல உள்ள வசனம், அதுல சொல்லப்படுகிற சம்பவம் எல்லாமே தெரியும். அவர் எப்படி நம்மளை நேசிக்கிறாரு, நாம் எப்படி அவருடைய அன்புல நிலைச்சிருக்கிறோம் அப்படின்றத ஒரு ஒரு உணர்வுபூர்வமா எழுதப்பட்டதான் அந்த யோவான் 15வது அதிகாரம் முழுக்க நம்ம வாசிக்கலாம். இன்னும் 2 வசனங்களை வாசிக்க போறோம். டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கனால இந்த 2 வசனங்களை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் முடிக்க விரும்புறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஓகே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம், 36வது வசனம், 37வது வசனம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். Thank you. ஒருவேளை உங்களுக்கு ஆமென் சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்க சத்தமா ஆமென் சொல்லணும். ஆமென் ஆமென். பைபிளை வாசிக்கிறப்போ அது எவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமா எழுதியிருக்கிறார் பாருங்க. என்ன நடக்கட்டும்பா, ஏசப்பாவுடைய அன்பை விட்டு என்னை எதுவும் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. ஏன்னா அவர் நித்தியமானவர். என்ன வேணா நடக்கட்டும், உமது நிமித்தம் இன்னொரு கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம், என்ன நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஆனா அதுக்குள்ள ஒரு ரகசிய வார்த்தை மறைஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. என்ன வேணா நடக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. ஆனா சீக்ரெட்டான வேர்ட் என்னன்னா, இதுல எல்லா காரியத்திலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே, த்ரூ கிரைஸ்ட், அவர் மூலமா நான் முற்றிலும் எப்படி இருக்கிறோமா, ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்கிறோமே. நமக்கு ஏற்படுகிற நெருக்கடியும் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளும் சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு தடுமாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு அல்ல, முற்றிலுமாய் நாம் ஜெயம் கொள்ளுகிறோம் ஆக போகிறோம். ஆண்டவர் பாருங்க, அதுல கூட நான் தோத்து போகணும்னு விருப்பப்படல. அவர் மூலமா நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனுடைய வசனத்தை நம்புகிற, தேவனை சார்ந்து வாழுகிற நான் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்னா, அவருடைய தனிப்பட்ட ஆசை முற்றிலும் நீ ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற வேண்டும். முற்றிலும் எல்லா காரியத்திலும் ஜெயிச்சு மேல வந்து நிக்கணும்னு சொல்லி அவர் விரும்புறார். பயந்து ஓடுறதுக்கு இல்ல. தேவன் வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய நெருக்கடியை பார்த்து பேசு, உங்க பிரச்சனைகளை பார்த்து பேசு, உங்க பலவீனங்களை பார்த்து பேசு. நம்முடைய வாழ்க்கையில சுற்றி நெருக்கிற அந்த இருளின் மேல அவனுடைய வார்த்தையை பேசுங்க, இயேசுவை பேசுங்க, வசனங்களை பேசுங்க. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாவே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராய் நாம் இருக்கிறோம். இந்த நெருக்கடியான சூழல்ல, நம்முடைய தேவைகள் மத்தியில, நம்முடைய பலவீனத்தின் உச்ச கட்டங்களில
ஏன் எனக்கு திரும்ப திரும்ப அடி மேல அடி, பலவீனத்தின் மேல பலவீனம், போராட்டத்தின் மேல போராட்டம், எல்லா பக்கமும் கதவு அடைக்கப்படுதே. ஏதாவது ஒரு பக்கம் கதவு திறந்துருன்னு பார்த்தா ஒரு பக்கமும் கதவு திறக்க மாட்டேங்குது, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு. அப்பதான் ஏசாமி வந்து பக்கத்துல சொன்னாராம், வெளியில புயல் அடிச்சிட்டு இருக்குடா, கதவை திறந்து அதுவும் உன்னை தூக்கிட்டு போயிடும். எல்லா கதவும் அடைக்கப்பட்டதுக்கு காரணம் எல்லா நன்மைக்கு. நமக்கு அது புரியாது, ஆரம்பத்துல புரியாது, ஏன் எப்படி இது புரியாது. ஆனா அவருடைய அன்பை விட்டு பிரிக்காமல் இருப்பதற்கு நாம் ஆயத்தமா இருப்போமானால் அந்த வசனம் சொல்லுது, முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கணும். இப்படி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றது ஒரே ஒரு உதாரணம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். எப்படியெல்லாம் அவனுடைய பார்வையில யோசிப்புடைய வாழ்க்கை குறித்து அதுல போடப்பட்டிருக்கு. எப்படியெல்லாம் அவன் ஞானமா நடந்து கொண்டான், புத்தியா நடந்து கொண்டான், தரிசனம் தந்தவர் எப்படிலாம் அதை நிறைவேற்றினான். தன்னுடைய நெருக்கடியான சூழல்ல அவன் தேவனோடு இருக்கிற உறவை விட்டு விடவில்லை, அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தான். ரோமன்ல பவுல் எழுதுனது போல, முற்றிலும் நம்ம அன்பு கூறுகிறவராலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு அவனுடைய நாமத்தினால, ஒருவேளை உங்க வயசுலயும் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ரொம்ப சின்ன பையன் எனக்கு தெரியும், ஆனா ஊழியக்காரன் என்கிற அந்த அந்த நிலையிலிருந்து நான் சொல்றேன், உங்களை இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் அனுமதித்த தேவன் உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ள வைப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் சந்திக்கிற எல்லா சூழலிலும் நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறீர்கள். உங்களை நடத்துகிறது அவர்தான். இந்த சூழல்ல தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ள, தேவனுடைய நடத்துதலை உணர்ந்து கொள்ள, தேவனுடைய வழி நடத்துதலை உணர்ந்து கொள்வதற்கு நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில தேவனுடைய அன்பை இன்னும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம், இன்னும் அதிகமா டேஸ்ட் பண்ணலாம். இதோட நான் இந்த ஸ்பீச் க்ளோஸ் பண்றேன். அடுத்த வாரம் நம்ம மீதி உள்ள காரியங்களை நம்ம படிக்கலாம். இன்றைக்கு நான் படித்த 2 காரியங்கள், ஒன்று தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை எதுவும் நம்மளை என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. இந்த சூழல்ல தேவன் நம்ம இடத்துல எப்படி அன்பா இருக்கிறார். இந்த நெருக்கடியான நேரத்துல வசனம் ரோமன்ல வாசிக்கிறோம், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதா. அடுத்த 2-3 தலைப்புல இந்த நெருக்கடியை நம்ம எப்படி ஓவர்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போறோம். ஆண்டு நல்லவர் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பிரேயர் டீமுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றையிலிருந்து நாம் தொடர்ந்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாஸ்டர். தர்மா சைலண்ட்ல போடுமா. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு அருமையான செய்தி அழகாக கொடுத்தீங்க பாஸ்டர். இது பாஸ்டர் சொல்லும்போது எங்கள் பாஸ்டர் கூட சபையில் ஒரு முறை சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்ட அந்த காலங்களில் தேவன் எப்படி வழி நடத்தினார்ன்றதை சொல்லிட்டு, உங்களுக்கும் இந்த மாதிரி பாடுகள் போராட்டங்கள் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த சூழ்நிலையில் என் அப்பா, என் தேவன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாரு, இதை எப்படி வழி நடத்துகிறாரு, அவருடைய வழிகள் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிக்சன் பாஸ்டரும் சொன்னாங்க. பல காரியங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுங்க பாஸ்டர். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஏன்னா ஆண்டவரே என்னை வேதனைப்படுத்துறதுக்காக ஆண்டவர் எப்பயுமே நம்ம எதுவுமே அலோவ் பண்ணுறதில்ல. ஒன்று நம்மை உருவாக்குவார், உடைச்சாதான் உருவாக்க முடியும்ல குயவன். அதே மாதிரி ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் இப்படி அனுமதிக்கிறார். ஸோ அதை நம்ம புரிந்து வாழ்வோம். நல்ல ஒரு தேவ செய்தி கொடுத்தீங்க பாஸ்டர். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் ஊழியங்கள்லாம் சிறக்கட்டும். நம்ம அப்படியே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. யாராவது ஆண்டவரால் ஏவப்படுகிற ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. முடிவு ஜெபம். சோத்ரம். என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரேனையா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா,
ஐயா எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை இன்னல்கள் வந்தாலும் தகப்பனே, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஐயா உடைய சமூகத்தை விட்டு எங்களை பிரிப்பவன் யாரையா? பவுலை போல தகப்பனே, எந்த நிலைமையில இருந்தாலும் ஐயா எங்களுக்கு நீர் மனரம்யமா இருக்க கற்றுக் கொடுத்திருக்கிறதுக்காய் உமக்கு இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம். உமது மகனை கொண்டு நீர் அருமையா எங்களோடு இந்த நாளிலும் பேசி இடைப்பட்ட கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தோய்ந்து போன ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா உம்முடைய மகனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இருந்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மகனை எடுத்து நீர் மேன்மேலும் பயன்படுத்த வேண்டுமாய் அப்பா, உடைய வல்லமையை மகன் மீது நீர் இன்னும் அதிகமாய் ஊற்ற வேண்டுமா உடைய கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கலாம் சுவாமி. அப்பா, எங்க கெட்சமனே பிரேயர் குரூப்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே இந்த வார்த்தைகள் ஐயா அப்பா அனல் மூட்ட கூடியவைகளாய் அப்பா கர்த்தாவே, பலனிழந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுக்க கூடியதாய், சோர்ந்து போனவர்களுக்கு ஐயா கர்த்தாவே உற்சாகத்தை கொடுக்க கூடியதாய் இருந்தமைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஐயா மகனுடைய நாவோடு இருந்து நீங்க பேசுனீங்கப்பா எங்க கிட்ட. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் நீர் எங்களை பலப்படுத்தணும் ஐயா. உமக்கென்று நாங்கள் இன்னும் எழுந்து ஓட எழுந்து பிரகாசிக்க நீங்க எங்களை பலப்படுத்த வேண்டும் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. போதாது ராஜா, இந்த ஜபம் போதாது, இந்த வேத வாசிப்பு போதாது ராஜா, உமை பற்றி நாங்கள் பிறருக்கு அறிவிக்கிற இந்த அறிவிப்பு போதாது ராஜா. இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் நாங்கள் ஆமென், ஆமென். எங்களுக்கு உதவி செய்யணும்ப்பா, உதவி செய்யணும். உங்களுடைய உதவி இருந்தா மாத்திரம் தான் ராஜா நாங்க இந்த உலகத்துல ஓட முடியும், எல்லா காரியங்களையும் ஜெயமாய் செய்ய முடியும் தகப்பனே. ஆனபடியால் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இரவு வேளையில உங்களுடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீர சிந்தங்களை இந்த நாட்கள்ல நீங்க பரிசுத்தப்படுத்தி பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா. வருகின்ற நாட்களில இன்னும் அதிகமாய் உமக்குள்ள வளர்ந்த பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படும்படியாய் என் தேவனைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க பலப்படுத்த போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்படியாக என் தகப்பனுடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காய் நன்றி. செய்தி கொடுத்த மகனுக்கு மறுபடியுமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. மகனே, மகனுடைய குடும்பங்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. என்னுடைய இணைப்புல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீங்க சந்திங்க. நீர் போதுமானவராய் காவலராய் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாய் இந்த இரவு வேளையில உடைய அன்பின் கரங்களுக்குள்ளா எங்களை சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் எப்படி அன்புள்ளவராய் இருந்தீரோ அதே போல நாங்களும் இன்னும் அன்பில பலப்பட அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி பார்க்கிறோமேப்பா. அப்பா, எங்களுக்கு பிறர் மீது இருக்கிற அன்பு, இந்த அன்பு போதாது ராஜா. இன்னும் ஐயா உங்களுடைய அன்புல நாங்கள் பலப்பட்டு எங்களுடைய அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாய் பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்படி நீங்க உதவி செய்து எங்களை வழிநடத்த போகிற கிருபைகளுக்காய் உமக்கு கொடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சகல துதிகன மகிமைகளையும் என் அன்பரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஏறெடுக்கிறேன் என் அன்பின் தூய பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூங்க பாஸ்டர். அருமையான ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.